செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக யாழில் பேரணி. இந்திய தூதரகம் உள்ளிட்ட உயர் அலுவலகங்களில் மனு கையெழுத்து. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவுகளை வெளியிட்ட ஹரிணி. அனுரகுமார 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிட்டதாகவும் தகவல். இலங்கையில் தொடர் கொலைகளால் மக்களின் வாழ்க்கை சீர்குலைந்துள்ளது என்கிறார் சஜித். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கை என்னவென கேள்வி. தமிழக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 50 பேர் கைது. திமுக அரசின் செயற்பாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உக்ரைனுக்கான பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் பிரித்தானிய பிரதமர். ட்ரம்பை சந்திக்க உள்ள நிலையில் கருத்து. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டும் இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கடற்றொழிலாளர்களினால் பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மற்றும் தீவக கடற்றொழில் அமைப்புகள் இணைந்து இன்று காலை இந்த கவனஈர்ப்பு பேரணியை முன்னெடுத்தனர். இந்திய கடற்றொழிலாளர்களின் இழுவை மடிப்படகுகளை கட்டுப்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழையும் இந்திய கடற்தொழிலாளர்களினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வடக்கு கடற்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்குமாறு அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் தீவக கடற்தொழில் அமைப்புகள் இணைந்து இன்று காலை இந்த கவனஈர்ப்பு பேரணியை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்தில் ஆரம்பமாகிய பேரணி அருகாமையில் அமைந்துள்ள யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி ஆணையாளரிடம் மனு ஒன்றினை கையளித்து தொடர்ச்சியாக யாழ் ஆஸ்பத்திரி வீதி ஊடாக ராசாவின் தோட்ட வீதியினை அடைந்து தொடர்ந்து யாழ் இந்திய துணை தூதரகத்தினை சென்றடைந்தது. இதன்போது நிறுத்து நிறுத்து இழுவை மடிப்படகை தாண்டாதே தாண்டாதே எல்லை தாண்டாதே வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் அல்லாதே அல்லாதே எமது வளத்தே அல்லாதே வாழவிடு வாழவிடு எங்களை வாழவிடு ஆகிய கோஷங்களை எழுப்பியவாறு கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து யாழ் காவல் நிலைய தலைமையக பொறுப்பதிகாரி போராட்டக்காரர்கள் மனு வழங்குவதற்கு அனுமதி வழங்கினார். இந்த நிலையில் போராட்டக்காரர்களில் சிலர் இந்திய துணை தூதுவராலய அதிகாரிகளை சந்தித்து மனுவை கையளித்தனர். போராட்டக்காரர்கள் சென்ற வீதிக்கு போக்குவரத்து காவல்துறையினர் கடுமையான பாதுகாப்பினை வழங்கியதோடு பொதுமக்களை குறித்த பாதையில் பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. மேலும் காவல்துறை கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசுவதற்கு தயார் நிலையில் இந்திய தூதுவர் ஆலயத்திற்கு அருகில் பாதுகாப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்திய துணை தூதரகத்தில் மனு கையளித்த கடற்தொழிலாளர்கள் பேரணியாக யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 5 கடற்தொழிலாளர் பிரதிநிதிகள் அழைத்துச் செல்லப்பட்டு யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது அவர்களினால் யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்திய துணை தூதரக அதிகாரிகள் ஸ்ரீலங்கா கடற்படை நடவடிக்கை எடுத்தால் இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி வர முடியாது என்றும், எனவே கடற்படையை சட்டத்தை இறுக்கமாக நடைமுறைப்படுத்துமாறும் கூறியதாக கடற்தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் கடற்தொழிலாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்திற்கும் சென்று ஆளுநர் செயலக அதிகாரிகளிடம் மனு கையளித்தனர். அதன் பின்னர் கடற்தொழிலாளர்கள் அங்கிருந்து நீரியல் மற்றும் கடற்தொழில் அமைச்சரின் அலுவலகத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடன் கலந்துரையாடல் மேற்கொண்ட வேளை கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மனு கையளித்த நிலையில் போராட்டம் நிறைவுக்கு வந்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடற்தொழில் சங்கங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தனர். இந்திய நிறுவப்படகால அதிகமாக பாதிப்படைந்திருக்கோம். நாங்கள் எந்தவித தொழில் முயற்சியுமே இனிமேல் செய்ய இயலாத கட்டத்தில் நாளாந்தம் திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்தம் நாங்கள் அழிவுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் ஒவ்வொரு வீடுகளும் இழவு வீடு மாதிரியே இருக்குது. எங்களுக்கு
எங்களோட வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுறதோட கடல் வளமும் அளிக்கப்படுது. நாங்கள் இதே மாதிரி பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம். எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. யாருமே எந்தவித முடிவுகளையும் பெற்று தெரியல. எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் இந்த முறை தனிய இந்திய நிலுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் ஒட்டு நோக்கத்தோட வந்து இந்த குரல் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம். தயவு செய்து எல்லை தாண்டி வார இழுவ படக எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில் செய்யுங்க. ஆனா எங்களை எல்லைக்குட்படுத்தி செய்ய வேண்டாம். லட்சக்கணக்கில் போதமா நெடுந்தி எடுத்துக்கொண்டா ஒரு 3 கோடி 4 கோடிக்கு மேலே ஒரு 2-3 வருஷத்துக்கு அழியும். இதே மாதிரி நைனாதீவு, எழுவதீவு, மண்டதீவு, ஏனைய தீவுகளில் இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரிய தொழில் செய்கிற எல்லாருக்குமே அழிவு. இந்த தொழில் முறையை நீங்க கட்டுப்படுத்தணும். இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் பல முறைகளை பல வியூகத்தில் பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஆகவே தீவு பகுதி மக்களாகிய நாங்களும் ஏனைய கடத்தொழிலாளிகளும் நித்தம் பாதிப்படைஞ்சு எங்களோட பிள்ளைகளை எங்களோட இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம். மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை முற்றாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான பலனும் இங்கு அளிக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகள் தமது நிர்வாகத்தின் போது வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிட்ட பணம் தொடர்பான விவரங்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று வியாழக்கிழமை உரையாற்றிய அவர் வரி செலுத்துவோர் மீது சுமை இல்லாமல் பொதுச்சேவையை நடத்த முடியும் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிரூபித்துள்ளதாக கூறியுள்ளார். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணச் செலவுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர சந்தேகம் வெளியிட்டுள்ளார். 2010 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 3572 மில்லியன் ரூபாவும் 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 384 மில்லியன் ரூபாவும் செலவிட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 2020 முதல் 2022 வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு 1262 மில்லியன் ரூபாவும் 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 533 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 2024 ஆண்டு முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தற்போதைய அரசாங்கம் வேலை செய்கிறோம், வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்துள்ளோம், மக்களுக்காக உழைத்துள்ளோம், மக்களின் பணத்தை முகாமித்துவம் செய்வதை சொற்களில் மாத்திரமல்லாமல் செயலிலும் காண்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள் அதிகளவான நிதியை வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் பணியுடன் தொடர்புடையவர்கள் மாத்திரமே அவர்களோடு இணைந்து பயணம் மேற்கொள்ள முடியும் என்ற போதிலும் கடந்த காலங்களில் அவ்வாறு இடம்பெறாத செயற்பாடுகள் ஊழல் என்றும் தெரிவித்தார். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணச் செலவுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்த புள்ளி விவரங்கள் நம்பத்தகாதவை என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி வெறும் 1.8 மில்லியன் ரூபாவில் 3 நாடுகளுக்கு எவ்வாறு விஜயம் செய்ய முடிந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி இவ்வளவு குறைந்த தொகையில் 3 நாடுகளுக்கு எப்படி பயணம் செய்தார் என்றும் மிதிப்பலகையில் நின்றா அவர் பயணம் செய்தார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் இடம்பெறும் தொடர் துப்பாக்கிச் சூடுகளும் கொலைகளும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா எனவும் இது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். ஆயுதங்களை காரணம் காட்டி சந்தேக நபர்களை கொலை செய்யும் சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெறுவதுடன் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை மறைக்க கொலைகள் நடக்கின்றன என்றும் கருத்து மக்களிடையே நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்ற போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிலையற் கட்டளை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பினார். இலங்கையில் இடம்பெறும் தொடர் துப்பாக்கிச் சூடுகளும் கொலைகளும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளதாகவும் அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன எனவும் இந்த நிலைமைகளை போக்க அரசாங்கம் இதுவரையில் எடுத்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் யாது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் குற்றச்செயல் புரிந்த ஒருவரை ஏதேனும் விடயத்திற்காக
முன்னதாக காவல் நிலையத்தில் இருந்து வெளியில் கொண்டு செல்வதாயின் அது சந்தேக நபரின் உயிரை பாதுகாக்கின்ற வகையில் முறை சார்ந்த நடவடிக்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொள்கையின் பிரகாரம் அரசாங்கம் தற்பொழுது இயங்குகிறதா எனவும் இது தொடர்பாக கடைபிடிக்கும் வழிகாட்டுதல்களை சபைக்கு சமர்ப்பிப்பீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் குற்றவாளிகளை கொலையாளிகளை பின்தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கைகளில் நடக்கும் ஊடக பயன்பாடு மற்றும் அதைத் தொடர்ந்து அறிக்கையிடல் தொடர்பான அரசாங்கத்தின் புதிய வழிகாட்டுதல்கள் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை சமீபகால சம்பவங்களில் குற்றவாளிகளை மகிமைப்படுத்தும் வகையிலும் கைது செய்யும் அதிகாரிகள் மீது பொதுமக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தும் வகையிலும் செய்திகள் வெளியிடப்படுவதை ஏற்கிறீர்களா எனவும் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். கொலைகளுக்கு பிறகு குற்றவாளிகளை பின்தொடர்ந்து கைது செய்வதை தவிர குற்றச் செயல்களை தடுப்பதற்கு அரசாங்கத்திடம் குறிப்பிட்ட திட்டம் ஏதும் இருக்கிறதா என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார். இலங்கை முழுவதிலும் உள்ள தாதியர்கள் இன்றைய தினம் வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் தாதியர் சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து தாதியர்களினால் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தாதியர் சங்கத்தினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட நடைமுறையின்படி தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு உட்பட சில கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பதவி உயர்வு காலநிலை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கும் ஒரு செயற்பாடாக உள்ளதுடன் பாரிய அநீதி எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட தாதியர்கள் தெரிவித்திருந்தனர். எமது பதவியுயர்வு காலையில் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையில் தாதியர்கள் மிகவும் வேலைப்பளு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கான இவ்வாறு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது போதனா வைத்தியசாலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்பாகவும் தாதியர்கள் 1 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மதிய உணவு வேளை நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தங்களின் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கடந்த காலங்களில் தாதிய சங்கங்களால் பல போராட்டங்களை மேற்கொண்டு சம்பள உயர்வு அதேபோல் பதவி உயர்வுகளுக்கான இடைவெளி காலங்கள் என்பன சர்வதேசத்துக்கு அமைவாக உள்வாங்கப்பட்டது. தற்போது கடந்த 2025 ஆண்டுக்காக முன்மொழியப்பட்ட பட்ஜெட்டில் ஏற்கனவே உயர்த்தப்பட்ட சம்பளங்கள் மற்றும் அரசு அதாவது தாதி உத்தியோகர்களுக்கான தரம் உயர்த்தல்களுக்கான காலங்கள் இவை இந்த முறை முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே உயர்த்தப்பட்ட சம்பளங்கள் மற்றும் தாதி உத்தியோகர்களுக்கான தரம் உயர்வுக்கான காலங்களுக்கான அந்த குறைக்கப்படுகின்ற நிலைமையை ஒரு காலமும் தாதி உத்தியோக சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாகவும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் 1 மணி நேர பணி புறக்கணிப்பிலும் தாதியர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அரசே தாதியர்களுக்கு சரியான நீதியை பெற்றுக்கொடு 24 மணி நேரம் 365 நாட்கள் வேலை செய்தவர்களுக்கு குறைத்தது ஏன் போன்ற பதாகைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எனவே இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்துதான் வடமாகாணம் மட்டுமன்றி இலங்கை பூராவும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரச தாதிய உத்தியோக சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை 1 மணித்தியால பணி புறக்கணிப்பினர். நோயாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது 1 மணித்தியால தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கும் அரசாங்கம் செவிமடுத்து எமது கோரிக்கையினை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் எமது தாய் சங்கத்தின் அறிவுறுத்தலின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்லுகின்ற துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவோம். மூதூர் தள வைத்தியசாலையின் தாதி உத்தியோகத்தர்கள் இன்று வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கமானது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் தாதியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தாதியர்களாகிய எங்களுக்கு அரசாங்கம் மேலதிக நேர கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வு நாள் மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவுகளில் ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவை விட குறைவாக வழங்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். அந்த வகையில் இதுவரை காலமும் எங்களுக்கு மேலதிக நேரமாக நாங்கள் கடமையாற்றிய ஒரு
வித்தியாசத்துக்கு 1/60 என்ற வகையிலும் ஓய்வு கொடுப்பனவுக்கு 1/20 என்ற வகையிலும் எமக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அக்கொடுப்பனவுகளானது 1/30 1/200 அதிகரித்துள்ளார்கள். இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்காவின் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு சிங்கப்பூர் மறுத்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடியுடன் தொடர்புடையவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநரை நாடு கடத்துவதற்கான வேண்டுகோளை ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் திணைக்களம் விடுத்துள்ளது. அத்துடன் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனினும் சிங்கப்பூரின் சட்டங்களின் கீழ் இலங்கைக்கு அவரை நாடு கடத்த முடியாது என சிங்கப்பூரின் சட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்ச ஊழல் தொடர்பாக விசாரணை செய்யும் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கினை தொடர்ந்து முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதே நேரம் கடந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அனுரகுமார திசாநாயக்க அர்ஜுன மகேந்திரனை நாட்டிற்கு கொண்டு வருவேன் என தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில் யானை மனித மோதல்களால் 43 யானைகள் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்மிக்க படபெந்தி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் யானை தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் தொடர்பான குழுநிலை விவாதம் இடம்பெற்றது. இதன் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் 3527 யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் அதே காலகட்டத்தில் 1195 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். யானை மற்றும் மனித இறப்பிற்கு வனவிலங்கு திணைக்களம் 1 மில்லியன் ரூபாய் செலவினை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக யாழில் பேரணி. இந்திய தூதரகம் உள்ளிட்ட உயர் அலுவலகங்களில் மனு கையெழுத்து. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவுகளை வெளியிட்ட ஹரிணி. அனுரகுமார 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிட்டதாகவும் தகவல். இலங்கையில் தொடர் கொலைகளால் மக்களின் வாழ்க்கை சீர்குலைந்துள்ளது என்கிறார் சஜித். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கை என்னவென கேள்வி. தமிழக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 50 பேர் கைது. திமுக அரசின் செயற்பாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உக்ரைனுக்கான பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் பிரித்தானிய பிரதமர். ட்ரம்பை சந்திக்க உள்ள நிலையில் கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.